பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட சிந்தனைகளை, கருத்துக்களை நம்ம தினந்தோறும் பேசிக்கிட்டே வர்றோம், பகிர்ந்து கொண்டே வர்றோம். மஷாலா, இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் நேரத்தில் அந்த சமூகம் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி நகரும்போது பலவிதமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், பலவிதமான மோசமான செயல்பாடுகள் இதெல்லாம் நம்மளை தாக்கக்கூடும். எந்த நிலையிலும் மனம் தளராமல் நாம் நம்முடைய வேலைகளை, நாம் நம்முடைய இலக்குகளை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கணும். இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் ஒரு வலுவான சமூகமாக மாறணும்னா, அந்த சமூகம் அதிகமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய சமூகமாக மாறணும். துவாக்களை நம்ம அதிகப்படுத்தணும். துவாக்கள் மிக முக்கியமான ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேரை போல. அது மற்ற எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும். அதுக்காக துவா மட்டும் செய்துட்டு அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே செய்யணும். யக்கீனை கொண்டு நோக்கம் என்னென்னா, அல்லாஹ் மீது உண்டான யக்கீன், தவக்குல், நம்பிக்கை அப்படிங்கிறத நோக்கம் என்னென்னா, இமாம்கள் விளக்கப்படுத்துகிறாங்க, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். செஞ்சு முடித்த பிறகு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். யா அல்லாஹ், இதெல்லாம் நாங்கள் செய்துட்டோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, உன்னை தவிர எங்களால் யாராலும் பாதுகாக்க முடியாது, நீ தான் எனக்கு எங்களை சுற்றி மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிற, உன்னை தவிர சக்தி ஆற்றல் எதையும் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்போ அதன் அடிப்படையில் இப்போ நாம் இன்றைய கால சூழ்நிலையில் இந்தியாவில் நம்ம துவாக்களை ரொம்ப அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்க முயற்சிக்கணும். எதன் அடிப்படையில் நம்ம கேட்கணும் அப்படின்னா, துவாக்களை மொத்தம் இமாம்கள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. துவாக்களை மொத்தம் 5 வகையாக நம்ம இமாம்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று, அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு துவா கேட்போம், அல்லாஹ் தஆலா அதை உடனே கொடுத்துருவான். இது ஒரு விதமான பதில். 2வது வகை துவா இருக்குது, நம்ம ஒன்று கேட்போம், அல்லாஹ் வேற ஒன்று கொடுப்பான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் உம்ரா நிறைவேறலை. ஆனால் அடுத்த வருடம் அல்லாஹ் தஆலா காபாவையே கையில் கொடுத்துட்டான். இது ஒரு விதமான பதில். 3வது இருக்குது, நம்ம கேட்போம், அல்லாஹ் ரொம்ப காலம் கழிச்சு கொடுப்பான். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படிங்கிறதான் கொடுப்பான். 4வது, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம், அல்லாஹ் பதிலே கொடுக்க மாட்டான். நம்ம நினச்சிக்குவோம் நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நினச்சிக்குவோம். இல்லை, மாறாக 5வது வகை துவா இருக்குது, நம்ம கேட்டதற்கு பகரமாக மறுமையில் அல்லாஹ் நமக்கு அமல்களை கொட்டி கொட்டி கொடுப்பான். இப்போ எந்த நிலையிலையுமே அல்லாஹ் நம்ம கேட்குறத பராமுகமாக விட்டுறதில்லை, அதை கேட்காம இருக்கிறதில்லை, பதில் தராமல் இருந்ததில்லை. ஆனால் நமக்கு தகுதியான மக்களாக நாங்கள் மாறிட்டோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, உங்களுக்குள் சகித்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள். பொறுமை கொண்டு நோக்கம் என்னென்னா கோழைத்தனம் கிடையாது. பொறுமை நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பொறுமை 4 வகையாக பிரிக்குது. பொறுமை என்பது பெரும் ஆற்றல், பெரும் குவத். அது அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்துருக்கிறான். நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் இன்றைய கால சூழ்நிலையில். இஸ்பிரு வஸாபிரு, உங்களுக்குள் சகித்து கொள்ளணும், நமக்குள்ள உடன்பட்டுக்கணும், நமக்குள்ள சகோதரத்துவத்தை பேரணும், நமக்குள்ள அன்பை வெளிப்படுத்தணும், நமக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். ஆனால் வராபித்து, நம்மளை நாம் தயார் செய்து கொண்டே இருக்கணும். கல்வியால், பொருளாதாரத்தால், சமூக நிலையால், அதிகாரத்தால், எல்லா விதமான ஆன்மீகத்தால், எல்லா நிலையிலையும் நம்ம வலுப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன் பண்ணி பேசி தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் பலகீனம் அடைஞ்சிடக்கூடாது. ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக துவாக்களை கேட்க சொல்லணும். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், தயவு செய்து நீங்கள் அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இந்த உம்மத்தினுடைய கண்ணியத்துக்காக, இந்த உம்மத்தினுடைய வளர்ச்சிக்காக,
இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பிற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக நம்ம அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். இந்தியா மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாடு. இந்த நாட்டுடைய செயல்பாடுகளை பார்த்து ஒருபோதும் நாங்கள் பயப்படவும் கூடாது, எந்த நிலையிலும் நாங்கள் மயங்கிடவும் கூடாது. எல்லா நிலையிலும் உண்மையை ஹக்க நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும்னா அல்லாஹோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். குறிப்பாக துவாக்களை அதிகப்படுத்துங்க. வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகள்கிட்ட துவா செய்ய சொல்லுங்கள். இந்த உம்மத்தை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்ய சொல்லுங்கள். இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செய்ய சொல்லுங்கள். இந்த உம்மத்தை அல்லாஹ் நீ கேவலப்படுத்திடாத அப்படின்னு அந்த குழந்தைகளை சொல்லி துவா செய்ய சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்ம கூட தான் இருக்கிறான். ஒருபோதும் நம்மளை அவன் கைவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். நம்மளை ஒரு வலுவான சமூகமாக அல்லாஹ் நிச்சயமாக உருவாக்கி தருவான். நிச்சயமாக நம்ம எல்லாரும் அதற்காக உழைப்போம், முயற்சி செய்வோம், தொடர் பணிகள் ஈடுபடுவோம். எல்லாத்தை விட மிக முக்கியமாக அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ளணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.